பப்பி வாங்குறதுக்கு முன்னாடி ப்ரீடர்கிட்ட ஒரு சின்ன அக்ரீமெண்ட் போடுங்க. ஒரு வாரத்துக்குள்ள பப்பிக்கிட்ட நான் ஹெல்த் வைஸாவோ, இல்ல அதோடைய குணாதிசயங்கள் ஏதாவது பிரச்சனை, எனக்கு இது ஒத்து வராதுன்னா, நான் பப்பிய திரும்ப உங்ககிட்ட குடுப்பேன். நீங்க எனக்கு காச குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குங்க. அத ரிட்டன் அக்ரீமெண்ட்டா போட்டா கூட தப்பு கிடையாது. ஏன்னா இது 10, 12 வருஷ கமிட்மெண்ட். அதனால பப்பிய ப்ரீட் பண்றவங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. அதோட ஹெல்த் வைஸ் அவங்க ப்ரீடிங் பண்ண பிராக்டிஸ்ல அவங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்கன்னா, இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. ஒத்துக்கலைன்னா, அந்த ப்ரீடர் விட்டுட்டு இன்னொரு ப்ரீடர்ட்ட போங்க. இதெல்லாம் நம்ம ஊர்ல சாத்தியம் கிடையாது. எல்லாருமே இதான் பண்றாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். எல்லாரும் பண்றதுனாலே அது சரியான விஷயம் ஆயிராது. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நாய்க்குட்டிய வாங்கிட்டு வர்ற பையர், அந்த நாய திரும்ப வெளியில ரோட்ல விடக்கூடாது. ஆல்ரெடி ரோட்ல தெரு நாய்கள் அதிகமா இருக்கு. தெரு நாய்களுடைய பெருக்கம் அதிகமாகுது. அது கஷ்டப்படுது. இந்த வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றவங்க, அவங்க தெரியாம வாங்கிட்டு வர்ற ஒரு காரணத்தினால பப்பிய வெளியில கொண்டு போய் விட்டாங்கன்னா, அவங்க பப்பிய வாங்காம இருக்கிறது பெட்டர். வாங்குறவங்க வீட்ல போய் ஒண்ணு அது கஷ்டப்படுது, இல்லன்னா வாங்குறவங்க கஷ்டப்படுறாங்க. ஹெல்த் விஷயங்கள பத்தி இந்த வீடியோவ முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேருக்கு பரப்ப முடியுமோ பரப்புங்க. இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ப்ரீடிங்ல வர்ற நெறைய நான்சென்ஸஸ் ஸ்டாப் ஆகணும். ஏன்னா பப்பீஸ அபேண்டன் பண்றது, அந்த பாவத்த பண்றதுக்கு மறைமுகமா காரணமே இர்ரெஸ்பான்சிபிள் ப்ரீடிங் தான்.